என்னோட கேரளா ட்ரிப் ஃபர்ஸ்ட் டேல த்ரிசூர் ஜூ விசிட் பண்ணிவிட்டு ஜூலேருந்து ஆட்டோ பிடிச்சி டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்து குருவாயூருக்கு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே செக்இன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆனக்கோட்டா எலிஃபெண்ட் கேம்ப்க்கு வந்து கிளம்பிட்டேன். குருவாயூர்லேருந்து ஆட்டோவில் எலிஃபெண்ட் கேம்ப்க்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ இங்கே என்ட்ரி ஃபீ இருக்குது. ஸோ அடல்ட்டுக்கு 20 ருபீஸும் சில்ட்ரனுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் வெளியே வந்து பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் எலிஃபெண்ட் ஷெட்டே இதுதாங்க. இந்த அணக்கோட்டா 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து பழமையானது. இதுக்கு முன்னாடி யானைகள் இங்கே கம்மியாக தாங்க இருந்துச்சு. இப்போ 50-60+ யானைகள் வந்து இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. அதனால தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எலிஃபெண்ட் கேம்பில் இதுவும் ஒன்று அப்படின்னு கருதப்படுது. இது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லா யானைகளும் பக்தர்களால் கொடுக்கப்பட்டது. இங்கே இருக்கிற யானைகளுக்கு தேவைப்படுற உணவு, மருத்துவம், பராமரிப்பு எல்லாமே கோயில் நிர்வாகமே வந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற யானைகள் எல்லாமே தேர்வு செய்யப்பட்ட யானைகள். குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் நடைபெற ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், ஆராதனை, இல்லை அப்படின்னா தீவிர ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பங்கேற்கணும் அப்படின்னா தகுதியான யானைகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை எதை வச்சு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த யானையோட நடை உயரம், அதோட தோற்றம், அதோட டிசிப்ளின், அது எப்படி வந்து ட்ரெயின் பண்ணி எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கா, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் யானையை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எலிஃபெண்ட் கேம்ப் மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். டே 1ல் த்ரிசூர் ஜூ அண்ட் குருவாயூர் எலிஃபெண்ட் கேம்ப் ரெண்டுமே வந்து விசிட் பண்ணிட்டோம். இது டே 2ங்க. ஸோ டே 2ல் 2 பிளேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வேர்ல்டு லார்ஜஸ்ட் அக்வேரியம் சென்டர், ஒன்று பஞ்சவாடி பீச் ஒன்று. நான் போனப்போ 3 days ஹெவி ரெயினுங்க. கருடரை கும்பிட்டு அக்வேரியம் சென்டருக்கு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோவில் வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 3 members 4 members அப்படின்னா. ஸோ டைரக்ட் பஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ குருவாயூர்லேருந்து சாவக்காடு போகணும். சாவக்காடுலேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுலேயே வந்து உங்களுக்கு 1.5 hours 2 hours வந்து டைம் எடுத்துக்கும். அது வந்து டைம் ½ an hour ஒருக்கா தான் வந்து பஸ் அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோ வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் போய்கிட்டோம். நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னாலும் டைரெக்டாக அக்வேரியமுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த மெயின் பாலம் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாலத்திலே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் 1 kilometer 1.5 kilometer நீங்கள் வாக் பண்ணணும். ஸோ அந்த அக்வேரியம் பக்கத்துலேயே வந்து பீச்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் ரெண்டுமே வந்து 1 dayலேயே வந்து பிளான் பண்ணது. நாங்கள் போனப்போ திருப்பூர் பஸ்ஸெலாம் வந்துருந்துச்சுங்க. நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து 1 kilometer 1.5 kilometer நீங்கள் போகணும். ஸோ அந்த அக்வேரியம் சென்டர் வந்து ரீச் பண்ண பெட்டர் நீங்கள் ஆட்டோவாக ஹையர் பண்ணிவிட்டு போய்க்குங்க. பஸ்ஸெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க. அது இல்லாமல் கம்ஃபர்ட் இருக்காது.
ஸோ பெட்டர் நீங்கள் காரில் வரீங்க, இல்லை அப்படின்னா ஆட்டோவை ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா லாட் ஆஃப் பிளேசஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படி வந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய் லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா பீச். இந்த அக்வேரியத்தோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.